50 ஆண்டுகளாக எங்களை ஆண்டு கொடுத்த இந்த திராவிட அரசியல் கட்சிகளின் ஆட்சிதான். என் மொழி செத்து போச்சு. என் மொழி, என் அன்பு மக்களே, தமிழகத்தின் தெரு, ராசிபுரம், தமிழ் பேரறிஞர்கள் வாழ்ந்த இடம், எனது கொடைவள்ளல், எனது பாட்டன் ஓரியின் பூமி. பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. வேலன் மெடிக்கல்ஸ், சரவண பவன், எல்லா ஆங்கிலமும் தமிழும் கலந்து. அங்க பாருங்க பிடிஎம் பிராய்லர்ஸ், இங்க பாருங்க ஹோட்டல் சிவா, அங்க டட்டி ப்ளூஸ். இதுக்கு பேர் என்ன? என் அன்பு மக்களே, தமிழ்நாடு என்று சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான பெருமகன் ஐயா சங்கரலிங்கனார் 76 நாட்கள் பட்டினி கிடந்து செத்தார். 76 நாட்கள். அந்த மகத்தான மனிதனின் தியாகத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது? நாடு தமிழ்நாடாக இருக்கிறது, ஆனால் தமிழனுக்கும் தமிழுக்கும் இது சுடுகாடாக ஆகிவிட்டது. எங்கே இருக்கிறது? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. மணக்க வரும் தென்றிலே குளிரா இல்லை, தோப்பில் நிலவா இல்லை, தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாடி புலம்பி செத்தான் எனது பாட்டன் புரட்சி பாவனன் கனக சுப்புரத்தினம். என்ன நிலைமை? ஏன் தமிழ் எழுதி வச்ச வியாபாரம் போகாதா? பலகாரம்லாம் ஊசி போயிருமா? பட்டுப்புடவைலாம் தீப்பிடிச்சிருமா? தங்கம் எல்லாம் உருகி ஓடிருமா? பாலெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா? தேநீர் வெடினா பாலெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா? தேநீர்னு சொல்லி எழுதி வச்சு குடிச்சா இனிக்காதா? தெரிய நோக்கம் இல்லை. ஆள்கிற எவனுக்கும் தமிழ் வாழணும், தமிழன் வாழணும் என்ற நோக்கமோ கனவோ இல்ல. தமிழ் சாகணும், தமிழன் இருக்கணும். எதுக்கு? ஓட்டு போட. அவன் தமிழனா இருக்கக்கூடாது. ஏன்? அவன் படையாட்சியா இருக்கணும், அவன் பறையரா இருக்கணும், அவன் நாடாரா, செட்டியாரா, கோனாரா, பிள்ளையா, முதலியா, கவுண்டனா, இப்படி இருக்கணும். இந்துவா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவனா பிரிஞ்சு கிடக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? எவன் அவன் தமிழன் இல்லையோ அவன் இங்க ஆள முடியும். அதானே? இது மாதிரி ஒரு கொடுமை எந்த இனத்திற்கு நேர்ந்திருக்கிறது? எங்க நடந்திருக்குது? அந்த மீத்தேன் காற்றை எடுக்கிறதுக்கு எடுக்காத என்று காவிரியில ஏற்கனவே தண்ணி வரல. ஏன் தண்ணி வரல? தண்ணியை கொடுத்துட்டா நான் ஆத்து மணல் எப்படி அல்றது? ஆறு ஓடிக்கிட்டே தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆத்து மணல் அள்ளி விற்க முடியாது, பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்க முடியாது. தண்ணி வந்துச்சுன்னா நீ விவசாயம் பார்ப்ப, விவசாயம் பார்த்தா உன் நிலத்தை தரமாட்டேன். தண்ணி வராமல் வறண்டு போய் வாழ்வை இருண்டு போய் பசிப்பட்டின்னு கிடந்து புள்ள குட்டிக்கு சோறு போட முடியாமல் சாகிற நிலமை வந்தால் தான் ஏதோ கேட்குற கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு எங்கேயாவது போய் ஒரு கண்காணா தேசத்தில் எங்கேயாவது பண்ணி பொழைப்போங்கிற நிலைமைக்கு வருவேன். அந்த நிலைமை வந்தால் தான் நான் 10,000, 20,000, 5,000 ஏக்கர் கணக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களை பறிக்க முடியும். அந்த நிலை தஞ்சையில் வந்ததா இல்லையா? இன்னைக்கு மீத்தேன் காற்றை எடுப்பதற்கு 10,000கணக்கான ஏக்கர்களை பிடித்து வைத்திருக்கிறானா இல்லையா? ஆயிரக்கணக்கான ஆழ்குழாய் கிணறுகள் 76 லட்சம் லிட்டருக்கு மேல தண்ணீரை உறிஞ்சுவான். தண்ணீரை பூரா உறிஞ்சிட்டா எங்கே ஒண்டி ஊத்துவான்? நான் ஏற்கனவே விவசாயத்துக்கு தண்ணியில நடக்கிறேன், இவன் தண்ணியை பூரா உறிஞ்சி எங்கேயோ ஊத்திடுவான். அப்ப தண்ணிக்கு தர நிலத்திற்கு தண்ணியில என்ன ஆகும்? கடல் தண்ணி பூரா அந்த ஓட்டைக்குள்ள வரும். அந்த இடைவெளியில் கடல் தண்ணி வரும், மறுபடியும் உப்பு நீராகும். அந்த உப்பு நீரை எடுத்து ஊத்துவான், மண்புறா உப்பளமா மாறும். அப்ப என்ன ஆகும்? என்ன எங்கே போய் வாழ்வது? நாங்க எல்லாவற்றையும் உறிஞ்சி எடுத்துட்டா ஒரு இடைவெளி வரும், காற்று மட்டும்தான் இருக்கும். அப்ப மண் அப்படியே சரியும், பூமிக்கு இல்லை. இப்ப பெருமையோடு எனது பிள்ளைகள் பேசினார்களே, 1100 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத உறுதியோடு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே எனது பாட்டன் கரிகால் பெருவள சோழன் எழுப்பிய கல்லணை புதையும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அசைக்க முடியாத உயரத்திலே அப்படியே உறுதியோடு நிற்கிறது எனது பாட்டன் அருண்மணி சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில். அது பூமிக்குள்ளே புதையும், சரிந்து விழும். எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்று சிந்தித்து பார்த்து எமது விவசாய வேளாண் பெருங்குடி மக்கள் வேண்டாமது என்று போராடுகிறார்கள். இதை எடுக்க அனுமதி கொடுத்தது யார்? இங்கே படத்திலே நிற்கிறாரே மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின்.
அவர் இந்த நாட்டின் துணை முதல்வராக இருக்கும் போதுதான் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்ற அந்த அமெரிக்க நிறுவனத்திற்கு கையெழுத்திட்டு கொடுத்தது. இந்த நாட்டிற்கு அதனால் வருமானம் 6000 கோடி. ஆனால் அந்த நிறுவனத்திற்கு வருமானம் என் அன்பு மக்களே 6 லட்சம் கோடி. எனது மண்ணின் வளத்தை சுரண்டி கொழுக்க பன்னாட்டு முதலாளிகளுக்கு பாய் விரித்த இவர்களை அடித்து திரட்டாமல் இந்த மண்ணை, இந்த மக்களை வாழ வைக்க முடியாது. அணு உலைக்கு எதிராக 2 ஆண்டுகளுக்கு மேலாக எனது மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளிக்காத ஜனநாயகம் மயிர புடுங்கிறதுக்கா இந்த நாட்டில் இருக்குது. எதுக்கு போராடுகிற மக்களை கூப்பிட்டு பேசணுமா இல்லையா? இல்ல. அணு உலை வேண்டாம் என்று போராடுகிறோம். அனுமதி கொடுத்தவன் யார்? ஒன்னு திமுக இல்ல அதிமுக. 2 விட்டா யாரு? இந்த அணு உலைக்கு எல்லாம் வந்தது. ஏன் வேணாம்னு மறுத்தா? என் மண்ணின் வளம் போயிரும், என் மக்களின் நலன் போயிரும். நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியம். எனவே நாங்கள் இருட்டில் கிடந்தாலும் பரவாயில்ல, சீம தண்ணியை ஊற்றி சிமிழி விளக்க கொளுத்தி கூட வாழுறோம். ஆனால் உயிரோடு வாழணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அல்லல் வரக்கூடாது என்று அந்த மண்ணை ஆண்டவன் கருதினான். யாரு? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ரெண்டும். அங்கே வேண்டாம் என்று விரட்டிவிட்ட அந்த கட்சிகள் இந்த நிலத்திலே தெர தெர என்று கத்திக் கொண்டிருக்கிறது என்றால் கேட்க நாதி. என்ன இருக்கு உனக்கு? அட்டப்பாடியில் அடிக்கிறான் தமிழனை, ஒரு வய போறாங்க. சிங்கப்பூர்ல அடிக்கிறான். ஏற்கனவே எல்லா நாட்டிலும் அடிச்சிட்டான். தமிழன் வரலாற்றில் இவனை போற அடிச்சவனும் இல்லை, இவனை மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறவனும் இல்லை, இவனை போல வாழ்ந்தவனும் இல்லை, இவனை போல வீழ்ந்தவனும் இல்லை. சிங்கப்பூர்ல அடிக்கிறாங்க. இந்திய அரசு தலையிட்டு இருக்குதா? அந்த சிக்கலத்திற்கு தமிழ்நாடு அரசு முறையிட்டு இருக்குதா? ஏன் அடிக்கிறான் அட்டப்பாடியில்? அது பழங்குடியின மக்கள், பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடம். அந்த இடத்துல தமிழர்கள் வாழ்கிறார்கள். அதை உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு. அந்த இடத்தை எடுத்து பழங்குடி மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லிருச்சு. அந்த உச்ச நீதிமன்றம் தமிழர்களை அடிச்சு வரட்டிட்டு பறிச்சு கொடு நான் சொல்லியிருக்குது இல்லையே. அப்படி என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் 28,000 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பை பன்னாட்டு பெருமுதலாளிகள் நிறுவனங்கள் ஆக்கிரமித்து அங்கே நிற்கிறது. தொழிற்சாலைகளை தொடங்கி பெரிய ஆடம்பர மாளிகைகளை நிறுவி, அப்ப அதை ஏன் பறிச்சு பழங்குடி மக்களுக்கு கொடுக்கல? அதுக்கே நீ நடவடிக்கை எடுக்கல? உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு, உடனே நாங்க செயல்படுத்துறோம். 6 முறை அணையை உயர்த்தி கட்டி தமிழர்களுக்கான நதிநீரை கொடு என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. அதையே நீ மதிக்கல? அப்ப தமிழனுக்கு ஆதரவான தீர்ப்பை எப்போதும் ஏற்பதில்லை, தமிழனுக்கு எதிரான தீர்ப்பை உடனே செயல்படுத்துவதென்றால் இந்த செயலுக்கு காரணம் என்ன? எப்படி? உடனே நாங்க மலையாளிகளுக்கு எதிராக போறோம், இனவெறியை தோன்றோம், இப்படிலாம் பேசக்கூடாது. நான் தான் சொன்னேன் என் பிள்ளைகளிடத்தில், ரசிகர் மன்றம் வைக்காத, வச்சா மம்முட்டிக்கு வை என்று சொன்னேன். ஏன் சொன்னேன்? அவன் நல்லவன், மனசாட்சி உள்ளவன், நன்றி உள்ளவன். சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாத்து தொழிற்சாலை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. 36 பேருக்கு மேல காயம்பட்டு கிடந்தான், கைகள் கால்களை பிஞ்சு போய் கிடந்தான். அவனுக்கு மருத்துவ செலவுக்கு 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தார் மம்முட்டி. இந்த நாட்டில் நீங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிற சம்பளங்களை வாங்குகிற எந்த நடிகரும் நடிகையும் 1 ரூபாய் கொடுக்கல, ஒரு கவலை கூட தெரிவிக்கல, வருத்தம் தெரிவிக்கல, ஐயோ பாவம் என்று அலறி கூட துடிக்கல. ஆனால் 20 லட்சம் ரூபாயை கொடுத்தார். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், தமிழ்நாட்டில் சிவகாசியில் எங்க பட்டாசு தொழிற்சாலை வெடிச்சிருச்சுங்கிறதுக்காக நீங்க எதுக்கு ஐயா 20 லட்சம் ரூபாயை கொடுக்குறீங்க அப்படின்னு. அவன் தான் எனக்கு சோறு கொடுக்குறான், அதனால அந்த நன்றி உணர்ச்சியில் நான் அதை செய்கிறேன். சோறு கொடுக்குறான்னா எப்படி? கேரளாவில் வெறும் தேங்காய் தான் விளையுது, வேற ஒன்றும் விளையல. அவன் பரோட்டாவுக்கு திங்கிற மாட்டுக்கறி, அவன் தொட்டுக்கிற கொண்டக்கல்ல, முட்டை, பால், அரிசி எல்லாத்தையும் யார் கொண்டு வரா? நாங்க. எங்க பக்கம் கம்பம், குமிழி, தேனியில இருந்து ஏறி போகுதெல்லாம் மாடு இதெல்லாம். அப்ப நீ முல்லைப்பெரியாற்று பிரச்சனை வரும்போது என்ன சொன்னோம்?
ஏய், நீ மாட்டுக்கறி திங்கிறிய வக்கனையா நாக்க சப்பு குட்டி, அந்த மாட்டுக்கு நாங்க வளர்த்து அனுப்புற மாட்டுக்கு தண்ணி விட வைக்கவாது தண்ணி திறந்து விடுறான்னு கேட்டான். டேய், அதுக்கு புல்லு வளர்த்து புடுங்கி போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி விடுறான்னு கேட்டான். இந்த 30 லட்சம் மலையாளி இருக்கான், அவன் குடிக்கிறதுக்கு தண்ணிக்காவது நீ கொஞ்சம் தண்ணி திறந்து விடுறான்னு. ஒண்ணு விடல. நாங்க உங்களுக்கு அரிசி விளைய வச்சு அனுப்புறோம்ல, அதுக்கு பாய்ச்சறதுக்கு தண்ணி இல்லடா, அதுக்கு தாண்டா திறந்து விடுறாங்க. ஆனால் அந்த மம்முட்டி என்கிற நடிகன் நன்றி உணர்வோடு அவன் தான் எனக்கு சோறு போடுறான், அதனால நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த நன்றி உணர்வு எல்லா மலையாளிக்கும் இருக்கணுங்கிறதா நாங்க சொன்னது. அதனால இப்ப நீங்க அங்க அடிக்கிற என் மக்கள் பழங்குடி மக்களுடைய இடத்துல ஆக்கிரமிச்சுட்டான்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆக்கிரமிக்கல, அபகரிக்கல, பணம் கொடுத்து விலை கொடுத்து உரிய தொகையை செலுத்தி பத்திரம் பதிவு பண்ணி பட்டா பெற்று வாழ்ந்திருக்கிறார். 3-4 தலைமுறையாக வாழ்றான். அப்படி என்றால் எங்கள் சொந்தங்களுக்கு அந்த நிலத்தை வித்தவனவன், பட்டா பதிவு செய்தவனவன், பட்டா போட்டு கொடுத்தவனவன், அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வரி வாங்கி தின்றவனவன் இந்த கேரள அரசு தானே. அப்ப என் மக்கள் செய்தது பிழை, அவர்களை அடித்து விரட்டி அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நியாயம் என்றால் இந்த அரசு செய்ததற்கு என்ன தண்டனை? யார் அடிச்சு விரட்டுறது? இதை செய்யறது யார்? இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடை பேசுகிற தேசிய கட்சி காங்கிரஸ் ஆட்சி. அந்த செயல் சரிதான் என்று சப்பக்கட்டு கட்டுவது யார்? இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எப்படின்னா அந்த செயல் தவறு என்று இங்க சொன்னா அடுத்த காங்கிரஸ் தான் வென்றும், கம்யூனிஸ்ட் தோத்து போயிடும். அது இவனும் சேர்ந்து சால்றாவது. ஏன்னா இங்கே பாராளுமன்றத்தில் ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அது வெல்லுவோமோ இல்லையோ, அங்கே ஏதோ ஒரு 4-5 இடம் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதோ நான் சொல்ல வேண்டியது இருக்கு. எனது அன்பு மக்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். எவனவன் நம்மளை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறான், யார் இந்த மக்களுக்காக உண்மையிலே உழைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். எனது தம்பி கல்யாண சுந்தரம் பேசும்போது கூட வலியுறுத்தினான், எனக்கு காங்கிரஸ் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா ஒண்ணுதான். எமது கட்சியின் கொள்கை முடிவு இந்திய பெருநாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது. ஆனால் காங்கிரஸை ஆள்வது, இல்லை என்றால் பாரதிய ஜனதாவை ஆள்வது என்ற நிலையை இந்த நிலத்தில் இருந்து பெயர்ப்பது. ஒரே இடத்தில் மொத்த அதிகாரத்தின் குறிக்க அனுமதிக்க கூடாது என்பதுதான் எமது நிலைப்பாடு. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள். எந்த கட்சி மாநிலத்திலே சுயாட்சி மலர விடாமல் தடுத்ததோ அதே கட்சியுடன் அரசியல் லாபங்களுக்காக, பதவி சுகத்திற்காக, வெறும் தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தார்கள். எல்லாம் நாசமாய் போனது. இப்போது மத்தியிலும் கூட்டணி ஆட்சி, மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி என்ற நிலைக்கு வந்து நிற்கிறது. அப்ப மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி தானாக மலர வேண்டும் என்றால் இந்த நிலத்திலே தமிழர்கள், நாம் தமிழர் நாட்டை ஆள வேண்டும். மற்ற இடத்துல அதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. மராட்டிய மண்ணை மராட்டியனை ஆளுகிறான், கேரள மண்ணை மலையாளி ஆளுகிறான், ஆந்திர மண்ணை தெலுங்கரை ஆளுகிறார்கள், கர்நாடக மண்ணை கன்னடரை ஆளுகிறார்கள், குஜராத் மண்ணை குஜராத்தியரை ஆளுகிறார்கள். அப்ப இந்தியாவை யார் ஆள்வது? கூடி பேசி ஆளுவோம். தானாக மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி மலரும். அதை விட்டு ராகுல் காந்தியா, நரேந்திர மோடியா? இங்க நரேந்திர மோடி தான் இந்த காங்கிரஸை வீழ்த்திட்டாங்க. காங்கிரஸை வீழ்த்தியது காங்கிரஸ் தான். பாரதிய ஜனதா எங்க வீழ்த்துச்சு? என் அன்பு மக்கள், அறிவார்ந்த என் தாய் தமிழ் உறவுகளிடத்துல நான் கேட்கிறேன், காங்கிரஸ் ஏன் நாங்க வீழ்த்தணும்? காங்கிரஸுக்கு எங்களுக்கு என்ன முரணு? என் இனத்தை கொன்றொழித்தது, இந்த வரலாற்று பெருங்கொடுமையை செய்து முடித்திருக்கிறது. அம்மையார் சோனியா காந்தி, அருமை சகோதரர் ராகுல் காந்தி, அன்பிற்கினிய சகோதரி பிரியங்கா காந்தி இவர்களுடைய சொந்த விருப்பத்தில் என் இனம் மொத்தமும் செத்து விழுந்திருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த போரை பின்னின்று நடத்தியது இந்தியா. இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. ஆனால் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா, என் அன்பு உறவுகளே, 2G அணைக்கற்றல் ஊழலுக்காக 30 நாட்கள், 1 மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட இந்த பாரதிய ஜனதா, இலங்கையிலே, ஈழத்திலே எனக்கு இன மக்கள், உனக்கு சக மனிதன் சாவு, ஒரு மானுட படுகொலை,
கண்ணுக்கு முன்னே 21ஆம் நூற்றாண்டில் இப்படி எந்த இனத்திற்கும் நிகழவில்லை என்ற அளவிற்கு ஒரு வரலாற்று பேரழிவை நிகழ்த்தி இருக்கிறது இலங்கை. சிங்கள இனவெறி அரசும் ராணுவம் அதை பார்த்து கொண்டு அங்க ஒரு மானுட படுகொலை நடக்கிறது, அதை தடுக்காமல் அதற்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து பயிற்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறியே என்று ஒரு நொடி பேசி ஒரு நிமிட நேரம் அந்த பாராளுமன்றத்தை முடக்கியது உண்டா இந்த பாரதிய ஜனதா? இல்லை. காங்கிரஸ் ஆண்டது பாரதிய ஜனதா. கர்நாடகாவில் எனக்கு தண்ணி தரல, பாரதிய ஜனதா ஆண்டது தண்ணீர் வந்ததா? இல்லை. அப்புறம் எவன் ஆண்டா? எனக்கு என்ன? இந்த நாட்டின் அரசியல் பொருளாதார கொள்கை வெளியுறவு கொள்கை மாறாம யார் வந்தா என்ன? இவ்வளவு பேசுகிறாரே ஏன் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு பலமுறை வருகிறாரே, ஒரு இடத்திலாவது இந்த நாட்டில் இருக்கிற தனியார் மயம், தாராளமயம், உலகமய பொருளாதார கொள்கையை நான் மாற்றுவேன், தற்சார்பு பொருளாதார கொள்கையை கொண்டு வருவேன், வெனிசுலா அதிபர் கொண்டு வந்தது போல, மதிப்பிற்குரிய பெருமகன் சாவேஸ் கொண்டு வந்தது போல அப்படி சொல்ல முடியுமா? அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை கூட அரசுரிமை ஆக்கினார் துணிஞ்சு சாவேஸ். அதனால் அந்த நிலத்தின் நிலை என்ன? லிட்டர் பெட்ரோல் 10 ரூபாய்க்கு இன்று வரை விற்கிறது. ஆனால் இங்க நிலை என்ன? இங்க நிலை என்ன? கோழி வளர்க்கிற எனது உறவுகள் அல்லாடி கொண்டிருக்கிறார். கோழிக்கு தீவனம் இல்லை, முட்டை விலை ஏறி இருக்கு, ஆனால் அதை விட கோழிக்கு வைக்கிற தீவன விலை ஏறி இருக்கு. அதற்கு காரணம் என்ன? விலைவாசி. லாரி ஓட்டுகிறவர்கள் எல்லாம் ஓரத்தில் போட்டு உறங்கி கிடக்கிறார்கள். காரணம் என்ன? எரிபொருள் விலையேற்றம். இதற்கு காரணம் என்ன? நாட்டின் பொருளாதார கொள்கை. எண்ணெய் நிறுவனங்களை அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற பொருளாதார கொள்கை பிழையானது. நாளுக்கு நாள் உறங்கி எழும்போது 10 ரூபாய், 5 ரூபாய், 6 ரூபாய் ஏற்றி விடுகிறார். அதனால் என்ன ஆகிறது? இந்த சுமைகளை சுமந்து வருகிற பாரவுந்துக்கான விலை, எரிபொருள் விலை ஏறுகிறது, பாரவுந்துக்கான வாடகை கூடுகிறது. இந்த வாடகை செலவு உள்ளே இருக்கிற பொருளின் அடக்க செலவில் ஏறுகிறது, விலைவாசி உயர்கிறது, மக்கள் வாழ முடியல. அப்ப பன்னாட்டு இந்நாட்டு பெரும் முதலாளிகளுக்கான தேசமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என் அன்பு மக்களே, 600 சமஸ்தானங்களாக இருந்த இந்த நிலப்பரப்பு ஒன்றாக்கப்பட்டு இந்தியா என்ற நாடாக உருவாக்கப்பட்டு இன்று 600 பெரும் முதலாளிகளுக்கான நாடாக மாறி நிற்கிறது. உழைக்கும் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களுக்கான தேசமாக இது இல்லை. இதான் உண்மை. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு ஏன் திணிக்கிற? 2 கோடிக்கு மேலான மக்கள் வர்த்தகர்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களை சார்ந்திருக்கிற பல கோடி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றால் அதை பற்றி கவலை இல்லை. சொல்ற காரணம் என்ன? கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பூசணி நீங்க விளைய வைக்கிறதெல்லாம் வாங்கி நல்லா பதப்படுத்தி, பத்திரப்படுத்தி, தரப்படுத்தி மக்களுக்கு தரமா கொடுப்பாங்க. இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காயை பதப்படுத்தி தரதுக்கான வெளிநாட்டுல இருந்து வரணும். இந்த 67 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காயை கூட பாதுகாத்து பதப்படுத்தி தர வக்கத்தான அரசாடா நாடா வளர வச்சிருந்தீங்க? பதில் இல்லை, பதில் இல்லை. இந்த அற்ப தக்காளி, வெண்டைக்காயை கூட தரமானதாக தர முடியாத இந்த அரசு இருந்தால் என்ன, போனா என்ன? இதையெல்லாம் வெள்ளக்கார வரணும்னா அப்ப இந்த அரசியை அவன்கிட்ட கொடுத்துருக்கலாமே, எதுக்கு போராடி பெற்றுக்கணும்? பதில் இல்லை. அதுக்கு எதுக்கு அவன் வரணும்னா, இந்த 17 தொழிற்சாலைகளை அவர்கள் கட்டுவார்கள், மிக தரமாக கட்டுவார்கள். அதற்கான தொழில்நுட்பம் நம்மகிட்ட இல்லை. அப்ப நாம என்ன கேட்கிறோம்? தொழில்நுட்பம் வேணும்னா இங்கிருந்த இந்த நாட்டு முதலாளிகளை, உள்நாட்டு முதலாளிகளை அனுப்பி அதை கற்றுக்கொண்டு வந்து இங்கே தொழில் தொடங்குகள் என்று சொல்வதானே சரியானது. 50 வருஷம் நான் பொண்டாட்டி கட்டி வாழ்றேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணம் பண்ண 5 மாசத்துல ஒருத்தர் அடிச்சு கிடக்கிறான் பொண்டாட்டி முடிச்சு. அவன் வந்து என்கிட்ட யோசனை கேட்கிறேன், எப்படியா உங்களால் சண்டை இல்லாமல் வாழ முடியுதுன்னு. ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்டாட்டி அடித்தாலும் வச்சாலும் வாங்கிக்கிடுவேன், அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவேன், அன்பாக பேசுவேன், கோபதாக வந்தால் பேசுறது கஷ்டமாக இருந்தால் ஒரு கடிதத்தை எழுதுவேன், என் அன்பிற்குரிய செல்லமே, என் கண்மணி, ராசாத்தி என்று எழுதி அதை சரி பண்ணுவேன், அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். இப்படித்தாப்பா எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் 50 ஆண்டு கால வாழ்க்கை போயிருக்குது என்றா, சரியா நானும் அப்படியே செஞ்சு பார்க்குறேன். ஏன்னா அது நியாயம் இருக்குது. ஐயா 5 மாதம் கூட வாழ முடியல, என் பொண்டாட்டியோட பெரிய பிரச்சனையா இருக்கு. 50 வருஷம் நீங்க உங்க பொண்டாட்டியோட நல்லா வாழ்ந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் வந்து என் பொண்டாட்டியோட வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்றது அயோக்கியத்தனம் இல்லையா? இதுதான் இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையா? இந்த மானங்கட்ட இழிவான ஈன பிளப்புக்கா இந்த நாட்டில் நாங்க வாழ்றோம்? நாங்க முட்டா பயல்களா? இதை செய்யறதுக்கான பொருளாதார மேதையா இங்கிருந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்லு.
அன்னைக்கு கப்பல்ல வர்த்தகம் செஞ்சவன் அடிச்சு விரட்டி போராடி பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள் போராடி ரத்தம் சிந்தி தூக்கு தண்டனைக்கு போய் செத்து, ரத்தம் துப்பாக்கி சூடு விட்டு செத்து போராடி அவன் அனுப்பிட்டு, கப்பல்ல வர்த்தகம் செய்தவனை அடித்து விட்டுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்தவனை வா வா என்று கம்பள விரிப்பு செய்கிற கேரளம் எங்கே இருக்கு? அன்னைக்கு இங்கிலாந்திற்கு மட்டும் அடிமையாக இருந்த எனது தேசம் இன்று எல்லா நாடுகளுக்கும் அடிமையாக துடிக்குது. அதான் அந்த அந்நிய முதலீடு. எப்படி இருக்கு? இந்த நாட்டில் ஒரு மகத்தான பெருமகன், பெருமதிப்பிற்குரிய பெருந்தலைவர் ஐயா கலைஞர்கள் இருக்கிறாங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு அனுமதிக்க கூடாது என்று இங்கு பேசுறாங்க. அங்க பாராளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் அந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு திணிப்பிற்கு எதிராக தீர்மானம் கொண்டு இருக்கும் போது கொண்டு வருகிற காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துறாங்க. ஏன் அப்படி செஞ்சீங்க? இங்க ஒண்ணு பேசுறீங்க, அங்க ஒண்ணு செய்யல. இதை நான் எப்பவும் தானே செய்யறேன், இப்ப என்ன புதுசு? ஏன் இங்க செய்றீங்க என்று கேட்டதுக்கு, ஆட்சிக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது, மதவாத சக்திக்கு ஆதரவா போயிடும். ஒரு அற்ப இடைத்தேர்தல், தோக்க போற தேர்தல், ஒன்னத்துக்கு உதவாத ஏற்காடு இடைத்தேர்தல், இதுல எதற்காக பாரதிய ஜனதா நீங்க சொன்ன அந்த மதவாத கட்சி கிட்ட நீங்களே ஆதரவு கேட்டு எழுதுனீங்க? அன்னைக்கு அதை எதிர்த்தால் மதவாத சக்திக்கு ஆதரவா போய்விடும். நீங்க கடிதம் எழுதி ஆதரவு கேட்டா அது எப்படி? இந்த கேவலமான இரட்டை நிலையை எனது அறிவார்ந்த எனது அன்பு உறவுகள் புரிந்து கொள்ளணும். இது ஒண்ணுதான் மாதிரிக்கு, இது மாதிரி பல இருக்கு, பல இருக்கு. இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையில மாற்றம் வரப்போகுதா? தனியார் மயம். தனியார் மயம் என்ன? தனியார் மயம், கல்வி தனியா இருக்கு, மருத்துவம் தனியா இருக்கு. அறிவில் சிறந்தவர்களே, என் அன்பிற்கினிய பெற்றோர்களே, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவும் உயிரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் எப்படி உருப்படும்? பணக்காரன் நல்ல அறிவை பெறலாம், ஏழை முட்டாளாகவே இருக்கலாம். பணக்காரன் நல்ல மருத்துவம் பெறலாம், ஏழை தலைவலியா காய்ச்சலா பாடையில் படுத்து சுடுகாட்டுக்கே போகலாம் என்ற நிலையில் இருந்தால் இது தேசமா? இது சோசலிச குடியரசா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் மக்களாட்சியின் மகத்தான தத்துவமா? எல்லாருமே நாட்டு மன்னர்கள் இதுதானா? இதுதானா சட்டம் அதிகாரம் எல்லாம் அனைவருக்கும் சமம் என்பது இதுதானா? அப்படியா இருக்கு? அம்மையார் சோனியா காந்திக்கு உடம்பு முடியல, விளையாட்டு வீரர் சகோதரர் யுவராஜ் சிங்குக்கு புற்றுநோய். எங்க வைத்தியம் பார்த்தாங்க ரெண்டு பேரும்? அமெரிக்காவில். ஏன்? கொளுத்த காசு இருக்கு, ஊர் பைய காசை கொள்ளையடிச்சு வச்சாச்சு.